ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்ட்டே சொல்லலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஆனால் மேல் லேயர் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப சூப்பரான இந்த எக்கில் வச்சு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஸோ 3 பாயில்டு எக், ஒரு 15 நிமிஷம் முட்டையை நல்லா வந்து வேக வச்சுட்டு அதோட தோலை உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு க்ரீன் சில்லி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்புறமேட்டு சும்மா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லி இலைகள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து எக்கை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இப்போ வந்து எக்கை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் 2ஆக கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்கை வந்து பாயில்டு எக்கை வந்து சின்ன பீசஸாக வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி கட் பண்ணணுன்றதை ப்ராப்பராக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த எல்லோ வந்து கீழே செப்ரேட் ஆனால் கூட இட்ஸ் ஓகே. நம்ம வந்து பேட்டர் மாதிரி ரெடி பண்ணும்பொழுது இது வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதையுமே 2ஆக கட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயில்டு எக். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபைனாக சாப் பண்ண ஒரு ஆனியனை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு க்ரீன் சில்லியையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ், அதுக்கப்புறமேட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பாயில்டு எக் பாயில் பண்ணும்போது சால்ட் சேர்க்கல. இப்போ வந்து நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அந்த வெங்காயத்தில் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வந்து இதுவே போதுமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலை மாவு. ஸோ நம்ம வந்து இந்த 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா வந்து ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ கிராம் ஃப்ளவர் வந்து நல்லா வந்து கடலை மாவு பைண்டிங்காக. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரெட் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதில் வந்து தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது. எப்போவுமே பாயில்டு எக்கில் இந்த மாதிரி மாவெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றியிருக்கேன். இதில் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் பைண்ட் பண்ணும்பொழுது பைண்டே ஆகாது. இந்த மாதிரி முட்டைக்கெலாம் நம்ம வந்து பைண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக்கில் தான் பைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு எக்கை வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து உங்கள் ஹேண்டால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கையால். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப இதுவாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எல்லோலாம் செப்பரேட் ஆகிடும், இல்லைன்னா நசங்கிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பேட்டரை. ஸோ ஒரு கடாயில் வந்து நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பக்கோடா போடுற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து எக்கு போடும்பொழுது நல்ல எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் அது வந்து நல்லா வந்து உள்ளெல்லாம் மாவெல்லாம் வேகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்கு எப்போவுமே எண்ணெயில் போடும்பொழுது நிறைய பபுள்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி தெறிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பாயில்டு எக்கை வந்து எண்ணெயில் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே போடுங்க. கொஞ்சம் தூரமாக இருந்து keep subscribing. Take care. Bye.